வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலில் தெருக்கூத்து பகுதிக்காக. இப்போது அமித்ஷாவும் விஜயும் சந்தித்ததில் ஒரு பெரிய டெலிபரேஷன்ஸ் ஒன்று நடந்திருக்கு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து 2 சைடில் ஒன்று சூஸ் பண்ணு. ஒன்று நீ காங்கிரஸோட இரு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட காங்கிரஸ் ஆளாகவே இரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா நீ வந்து ஏடிஎம்கே பிஜேபி லைனை எடு, வர எம்பி தேர்தலுக்கு அதுதான் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி டிவிகே இந்த அலையன்ஸ் வந்து வரணும் அப்படின்றது தான். இப்போது ஏடிஎம்கே டிவிகே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி குறையிறது கூடுறதை பற்றி நீ கவலையே படாத. ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வந்து உனக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும். ரைட்டுங்களா? இப்போது இன்றைக்கி உனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கு இதெல்லாம் வெளியில் தூக்கி போட்டு ஏடிஎம்கேவை இன்டேக் பண்ணிக்கோ. இதுதான் வந்து அமித்ஷா கொடுத்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு நீ வந்து பதில் சொல்லுன்னு 2 நாள் டைம் கொடுத்தார் அவர். 2 days டைம் வாஸ் கிவன் டு விஜய். ஆனால் இதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இவர் வந்து ஒரு புது ஃபார்முலாவை இவால்வ் பண்ணுறாரு. புது ஃபார்முலா என்னன்னா, இவர் வந்து நம்ம தான் முதல்ல பிரேக் பண்ணோம், நம்ம வந்து அகில இந்திய வெற்றி கழகம் அப்படின்னு இவர் வந்து அதிமுக அகில இந்திய அதிமுகவாக மாறுற மாதிரி ஒரு ஸ்டாண்டை இவர் எடுக்கிறாரு. இவர் வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து தன்னை முன்னிறுத்துகிறாரு. அதுக்காக வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாரு. நார்த் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு. பல ரீல்ஸை வந்து போடுறாரு. பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக ரீல்ஸ் போடுறாரு. ஒவ்வொரு ரீல்ஸும் மில்லியன் கணக்கான பார்வைகளுக்குள்ளே போகுது அப்படின்றது வந்து ஷர்மிளான்னு ஒரு அம்மா வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை ட்வீட்டாக நார்த் இந்தியாவிலேருந்து எடுத்து போட்டாங்க. அதை நம்ம வந்து வெளிப்படுத்தியிருந்தோம். ஆனால் அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம், இது வந்து ஒரு அகில இந்திய வெற்றி கழகமாக இவர் வந்து கொண்டு போகிறாரு அப்படின்றத நம்ம பிரேக் பண்ணோம். இன்றைக்கி ஜூனியர் விகடன் வந்து அதை காங்கிரஸுக்கு கல்தா உருவாகிறதா தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு இன்றைக்கி அவங்க வந்து டைட்டிலாகவே போட்டு ஒரு ரேப்பர் ஸ்டோரியே பண்ணியிருக்காங்க. இது நம்ம பிரேக் பண்ணி 3 நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பிரேக் பண்ணி 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ஜூனியர் உடன் வந்து கவர் ஸ்டோரி போட்டாங்க. ஜூனியர் உடனில் கழுகாரில் வந்ததெல்லாம் எடுத்து காட்டி ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். அவரோட நாலேஜுக்கு இது போச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஏன்னா இது வந்து விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு. இது வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டெப்பு. அதான் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல வரோம். ப்ரோ பிஜேபி வந்து காங்கிரஸுக்கு கல்தா கொடுன்னு சொல்கிறார். காங்கிரஸுக்கு கல்தா கொடுன்னு சொல்லும்போது தான் இவர் பிரதமர் அப்படின்னு இவர் ரீல்ஸ் போட்டு அகில இந்திய அளவில் அது வந்து பெரிய அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அதை பற்றி பேசி பெரிய அளவுக்கு போக, இந்த 100வது நாள் விழாவில் வந்து முழுக்க அமைச்சர்கள், நம்ம ஜெகதீஸ்வரி, செங்கோட்டையன், நம்ம தூத்துக்குடி இவருடைய ஃப்ரெண்டு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், தூத்துக்குடி அமைச்சர் மீனவத்துறை, அவர் எல்லாருமே லயலா மணிலேருந்து எல்லாருமே வந்து பெருசாக அதை பற்றி பேசி பிரதமர்னு பேச, உடனே நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து அதுக்கு எதிராக பேசி, ராகுல் காந்தி தான் உங்கள் ஆட்சியை காப்பாற்றினார், அது பண்ணார் இது பண்ணார், ராகுல் காந்தி இல்லைன்னா நீங்கள் வந்து அமைச்சராகவே ஆயிருக்க முடியாது, முழுக்க உங்களை வந்து காயடிச்சிருப்பாங்க, அதை தாண்டி உங்களை வந்து நிற்க வச்சது ராகுல் காந்தி, நீங்கள் நன்றி மறந்துட்டீங்க, ராகுல் காந்தி தான் பிரதமர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்திக்கு போட்டியாக இன்னொருத்தரை வந்து பிரதமர்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்ற மாதிரி அவர். அப்புறம் நம்ம கரூர் எம்பி அந்த அம்மா, அவங்க எல்லாம் ஜோதிமணி, இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்த காங்கிரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ராகுல் காந்திக்கே இது புரியல, இது ஏன் விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு புரியல. அதாவது அதிமுகவுக்கும் இது புரியல. அதிமுகவும் என்ன எதிர்பார்த்துன்னா, இவர் வந்து
முழுக்க இந்த சைடு அமித்ஷா சொல்லிட்டாரு. அதை தாண்டி ஒரு ஆள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி டைட்டாக இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும்போது போயிட்டு தினகரன் போயிட்டு கவர்னரை சந்தித்து பேசுகிறார். அப்போது இந்த கவர்மெண்ட்டு என்னென்ன பண்ணுது, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சார்ட்டர் மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரூர் கேஸில் வந்து சிபிஐ கேஸில் வந்து விஜய் வந்து குற்றவாளின்னு கொண்டு வரலாம் ரைட்டுங்களா. அப்புறம் அமலாக்கத்துறை வழக்குகள் வந்து போடலாம், பண்ணலாம், அமைச்சர்கள் மேலே பாயலாம், தாவேகா மேலே இருக்கக்கூடிய அந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்ட வழக்குகளை வந்து சீரியஸாக கொண்டு வரலாம். அவர் வந்து தினகரன் கட்சியிலேருந்து மன்னார்குடி காமராஜ்ன்றவர் கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர் வந்து கட்சி தாவி அங்கே போனார். அதை வந்து தினகரன் ப்ரெஸ் பண்ணுறாரு. அது வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு போலீஸில் வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னு. முதல் நாள் அவர்கிட்ட வந்து காரில் உட்கார வச்சு கையெழுத்து வாங்குகிறாங்க. அதை வந்து தினகரன் மறுக்கிறாரு. அதே தினகரனோட காமராஜ் வந்து உட்காந்து பேசி நான் வந்து கட்சியெல்லாம் தாவலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சி தாவனதாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவர் ஒரே ஒரு உறுப்பினர் தான், அமமுக சார்பில் ஜெயிச்ச ஒரே ஒரு உறுப்பினர் தான். ஆனால் அமமுக கட்சி வந்து விஜய் கட்சிக்கு எதிராக இருக்குது. அதனால் அந்த வந்து கட்சித்தாவல் நடவடிக்கையாக தான் அதை வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் தினகரனுடைய டோட்டல் டிமாண்டே. அதுதான் அந்த டிமாண்டை அவர் ஹைலைட் பண்ணி இப்போது கவர்னர் வந்து அந்த கட்சித்தாவல் நடவடிக்கையை சீரியஸாக எடுக்கிறார். சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது உயர்நீதிமன்றமும் கட்சித்தாவல் வழக்குகளை வந்து நாங்கள் சீரியஸாக எடுக்கிறோம், இது சம்மந்தமாக தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும் அப்படின்னு வரும்பொழுது, தேர்தல் கமிஷன் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய கமிஷன்னு உலகத்துக்கே தெரியாது, பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய கமிஷன். அவங்க வந்து இந்த 6 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நாங்கள் நடத்துகிற ஐடியாலேயே இல்லை. ஸோ தேர்தல் கமிஷன் இப்படி அப்ரப்டாக சொல்லிட்டாங்க. ஸோ விஷயம் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும் தகராறு முட்டிக்கிச்சு. அமித்ஷாவை ஏமாத்துறதுக்காக தான் விஜய் பிரதமர் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து இவங்க கொண்டு வராங்க. எம்ஜிஆர் வந்து அகில இந்திய அதிமுகன்றதை வந்து எம்ஜிஆர் தமிழக முதல்வராகி பல வருடங்கள் கழித்து தான் அகில இந்திய அதிமுகன்றது அவர் போகிறாரு ரைட்டுங்களா. அதே மாதிரி சந்திரசேகர ராவ்னு ஒருத்தர் தெலுங்கானாவில் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி டிஆர்எஸ்ன்றதை வந்து பிஆர்எஸ்ன்னு மாற்றுறாரு. பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அது வந்து ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் மாற்றுறாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்து 100 நாளில் அண்ணன் வந்து பிரதமர் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரையும் அகில இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கேம்பெயினையும் இவர் நடத்துறதுக்கு காரணம் வந்து பாஜகவை ஏமாத்துறதுக்கான வேலை. பாஜகவை இவர் வந்து ஏமாத்துறது வந்து இது 2வது தடவை. ஏற்கனவே ஒரு தடவை வந்து நான் இதே சிபிஐ விசாரணைக்கு போகும்பொழுது நான் வந்து ஜெயிச்சா கூட 15 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அப்போவும் அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் வந்து கூட்டணி வந்து அதிமுக பாஜகவோட வைக்கணுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது விஜய் சொன்னது வந்து நான் 15 எம்எல்ஏக்கள் ஜெயிப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார், 15 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துன்னா நான் எல்லாரையுமே வந்து பிஜேபியில் சேர்த்து விட்டு நான் சினிமா படம் பார்க்க போயிடுவேன் சார் அப்படின்னு இவர் சொன்னார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் வந்து 108 சீட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ டேர்ன் ஆகிடுச்சு. டேர்ன் ஆனவுடனே அதுக்கு அடுத்த கட்டமாக வராங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சிட்டு கவர்னரை விட்டு இவங்க ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு செய்யும்போது மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவுக்கு வருது. அதை விட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் வராரு அமித்ஷா 2 முறை இவர் டெல்லிக்கு வரும்போது பார்க்க மாட்டேன்னு சொன்னது வந்து இவர் வந்து ஏமாத்துறவர் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் அமித்ஷாவுக்கு இருக்குது. அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலே இருந்த இன்டென்ஷன் வந்து அண்ணாமலை திருடன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். அது வந்து கடைசி வரைக்கும் அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய இன்டென்ஷனாக மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை வந்து காணாமல் போயிட்டார். அதே மாதிரி இவர் வந்து சீட் பண்ணக்கூடியவர் விஜய் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் அமித்ஷாவுக்கு இருக்குது. அப்போது அமித்ஷாவுக்கு அல்வா கொடுக்கறதுக்காக தான்
பிரதமர் பிரதமர் விஜய், பிரதமர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக போகுது, ரொம்ப மோசமாக போகுது. அப்படின்றனால தான் டிடிவி தினகரனை விட்டு கவர்னரை பார்க்க சொல்கிறாங்க. அப்போது டிடிவி தினகரனுக்கு ஒரு கேஸ் இருக்குது, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில் ஒரு கேஸ் இருக்குது. இப்போது டிடிவி தினகரன் கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் கொடுத்த கேஸை எந்த நேரமும் சிபிஐ தன்னோட வழக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க, ஆல்ரெடி கம்ப்ளைண்டடு, எஃப்ஐஆர் வந்து போட்டாச்சு, அது கிண்டி காவல் நிலையம்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் போட்டாச்சு, அதை வந்து சிபிஐ டேக்கப் பண்ணலாம், சிபிஐ நினச்சா டேக்கப் பண்ணலாம். அப்போது சிபிஐ டேக்கப் பண்ணால் கவர்னர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா போதும். கவர்னர் வந்து அது சிபிஐக்கு உத்தரவிட்டா சிபிஐ அந்த வழக்கை டேக்கப் பண்ணி உண்மையிலே என்ன நடந்ததுன்றதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லை, மற்ற 6 உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் லாஸ்ட்டாக ரிசைன் பண்ண விஜயபாஸ்கர் வரைக்கும் இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு கேஸாக வரும். ஸோ இது ஒரு டஃப்பு. அங்கே கரூர் கேஸில் வந்து விஜயை வந்து குற்றவாளி ஆக்கிறது 2வது டஃப்பு. 3வது டஃப்பு ஏற்கனவே இருக்குது, ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது மார்ட்டின் மேலே, ஆதவ் அர்ஜுனா அந்த டீம் மேலே அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் எல்லாத்துலேயும் எடுக்கலாம், ரைட்டுங்களா? அது இல்லாமல் விஜய்க்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாரையுமே அமலாக்கத்துறை வழக்குக்குள்ளே கொண்டு வரலாம், எதை வேணாலும் செய்யலாம் அமலாக்கத்துறை நினைச்சா. இன்றைக்கி தினகரனை வச்சு இவங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து இதுதான். தினகரன் அதிமுகவில் இணையப் போகிறார். அதிமுகவும் அமமுகவும் வேறு வேறு அல்ல, தினகரனோட ஸ்டேட்மெண்ட்டு. தினகரன் வந்து இப்போ வராரு, பட்ஜெட் கூட்டத்தொடர் 8ஆம் தேதி முடித்தோன்னா அதிமுக வந்து பொதுக்குழு கூட்டப்போகுது. பொதுக்குழு கூட்டப்போது அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். தாவேக்காவுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து அதிமுக வந்து கொம்பு சீவி எடப்பாடி வந்து அது தயாராக இருக்கார். ப்ரொவைடட் இவர் வந்து இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிட்டார்னா விஜய் ஓகே, இல்லைன்னா காலி. இதுதான் நிலவரம், விஜயுடைய உண்மையான நிலவரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களும் இதுதான். இங்கே பரந்தூர் விமான நிலையத்தை காலி பண்ணிவிட்டு ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க போகிறாங்களா? ராமநாதபுரத்தில் என்ன விமான நிலையத்தில் என்ன ஏற்றுமதி பண்ணுவாங்க? கருவேல கறிக்கட்டைகள்லாம் எரித்து கறியை ஏற்றுமதி செய்ய போகிறாங்களா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. டோட்டலாக வந்து பரந்தூர் வந்து திமுகவினர் வந்து நிலம் வாங்கி குவிச்சிட்டாங்க, அதனால் கேன்சல் பண்ணுறோன்னா, சரிப்பா நிலம் வாங்கி குவிச்சிட்டாங்க அப்படின்றது இருக்கட்டும், அந்த அங்கே வந்து பில்டிங் கட்டுறது கவர்மெண்ட் உங்கள் கையில் தானே இருக்குது. பில்டிங் கட்டுற சாங்ஷன்ஸை நீ கொடுக்காத. திமுகவுக்கு G2 பில்டிங் கட்டுற சாங்ஷன்ஸை நீ வந்து கொடுக்காத. திமுகவினர் பில்டிங் கட்டுற சாங்ஷன் கேட்டால் அது ஒரு விசாரணை கமிஷன் போடு. இது வந்து ஏர்போர்ட் அமைக்கிறது, ஏர்போர்ட்டை வச்சு இவங்க வந்து சட்ட விரோதமாக நிலத்தை வாங்கி குவிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ ஒரு விசாரணை கமிஷன் அந்த நடவடிக்கைகளை வந்து நீ தடை பண்ணு. ஏன் அது உங்களால் முடியாதா? பரந்தூர் அவுட்டு, டோட்டலாக அவுட்டு. நெடுஞ்சாலைத்துறையில் முழுக்க வேலை சுத்தமாக நடக்கலை, ரைட்டுங்களா? திருநெல்வேலியில் வந்து இந்த கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு போக தடைன்றதுனால திருநெல்வேலியிலலாம் மைன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டால் ஆகுது. இப்போது வந்து என்ன லெவல் வந்துருச்சுன்னா, இப்போது டிடிசிபி அப்ரூவலில் வந்து செல்லதுரைன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் வந்து அவருக்கு தேவையான ஆட்கள் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த விஷயங்களை அப்ரூவல் பண்ணுறாரு, பாக்கி எதுவும் அப்ரூவல் பண்ணல. டிடிசிபி, சிஎம்டிஏ எல்லாமே வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு. இப்போ தான் வந்து ஒரு சின்ன மழைக்கே சென்னை நகரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சதுக்கே பல்லு இழிச்சிருச்சு. இப்போ தான் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? அமைச்சர்கள் எல்லாரும் முழுக்க கட்டிங்கில் இறங்கிட்டாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாமே கட்டிங்கில் இறங்குறாங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியில் பார் வந்து எல்லா பாரும் திறந்துருக்கு. FL2 பார்ஸ் வந்து எல்லா பாருமே வந்து சென்னை நகரில் திறந்து கிடக்குது.
இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. எந்த இன்ஸ்பெக்டரும் அங்கே போகிறதில்ல. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கூட ரோட்டில் கேஸ் பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா யாராவது ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு அது சமூக வலைதளத்தில் போட்டான்னு வைங்களேன், சஸ்பென்ஷன் நடவடிக்கைக்கு யார் போகிறது, யார் பாதிக்கப்படுறதுனால அவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இந்த பார் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு, பெரிய அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. கோயம்பேட்டில் நைட்டு 11 மணிக்கு ஒரு பார் ஓப்பன் இருந்ததுனால தான் ஒரு இளம்பெண், வயது குறைந்த இளம்பெண் வந்து கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து கோயம்பேடில் வந்து நடந்தது. அப்போது அதுலேருந்து FL2 வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன். முன்னாடி வந்து அருண் வந்து கமிஷனராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு போலீஸ்காரனும் 10 மணிக்கு மேலே வந்து பார் இருக்கா, 11 மணிக்கு மேலே பார் இருக்கா, 12 மணிக்குள்ளே கிச்சன் க்ளோஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும். அது வந்து ஒரு நடைமுறையாக வச்சுருந்தார். அந்த நடைமுறையெல்லாம் இல்லை. இன்ஸ்பெக்டர், ஏசி, லோக்கல் போலீஸ் லெவலில் யாரும் இந்த பார் பக்கத்தில் போகிறதே இல்லை. அப்போது இந்த பார்லாம் இயங்குது, சட்டவிரோதமாக இயங்குது. இந்த கட்டிங்லாம் யாருக்கு போகுது? யாருக்கு இந்த கட்டிங் போகுது? மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷுக்கு போதா, இல்லை போலீஸ் அதிகாரிகளுக்கு போதா? சென்னை நகரம் முழுக்க இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போது கண்டெய்னர் போக்குவரத்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து கண்டெய்னர் வந்து ராயபுரத்தில் ஒரு இடத்துல என்ட்ரி ஆகி அங்கேருந்து வந்து ஹார்பருக்குள்ளேயே ட்ராவல் ஆகி நம்ம போர் நினைவு சின்னம் பக்கத்தில் போகும், உள்ளே அந்த கேட்டுக்குள்ளே போகும். அது ட்ராவலிங் வந்து அப்படி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கண்டெய்னர் வந்து முழுக்க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் வழியாகவே ஃபுல்லாக பெரிய 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 லாரிகள். யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. இது வந்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று வந்து ரொம்ப பெருசாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சென்னை நகர டிராஃபிக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்தம்பிச்சிடும். அந்தளவுக்கான ஒரு இஷ்யூ ஆகிடும். அந்த இதை வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இன்னொன்று, இப்போது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாராக்கின்னு ஒருத்தர், அவர் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து புலனாய்வு பண்ணி வெளியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணம் வந்து அவருடைய மனைவி பொற்கொடி அப்படின்னு புது ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டுருக்கார். இதை வந்து அவங்க போலீஸ் கமிஷனர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து சிபிஐக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வாராக்கி மேலே. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்படும் போது துப்பாக்கி எடுத்துகிட்டு போகல. அந்த துப்பாக்கி அவர் எடுத்துகிட்டு போகலன்றது அவர் வீட்டில் இருந்த 4 பேருக்கு தெரியும். அந்த தகவலை வந்து கொலையாளிகளுக்கு யார் சொன்னது? அவர் கேட்குற கேள்வி. ரைட்டா? ஆக்சுவலாக வந்து அவர் வந்து டேஷ்போர்டில் வச்சுருந்தார் அப்படின்றது தான் சொல்லப்படுது. அவரை பொற்கொடி கூட இருக்கக்கூடிய திருன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து செல்வ பெருந்தகை இழுக்கிறாரு, சேகர் பாபு இழுக்கிறாரு, சபரீசன் இழுக்கிறார், எல்லாத்தையும் இழுக்கிறாரு. ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் அவர் மேலே பண்ணியிருக்கிறது யாருன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களையே வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஒரு வழக்கறிஞர் போய் அதோட மாநில நிர்வாகி மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்ன வழக்கில் என்னென்ன விஷயங்களில் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப மோசமான ஒரு நிலவரம் வந்து இந்த என்டையர் இதில் நடக்குது. அமைச்சர்கள் டோட்டலாக லஞ்சம் வாங்குகிறாங்க, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு கிடக்குது, எங்கேயுமே இல்லை. நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டரே கிடையாது, டார் விலை ஏறி போச்சு, அதனாலேயே பாதி வேலை நிற்கிது. வெள்ளத்தை ஆராயறதுக்கு இப்போ தான் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, சென்னை நகர வெள்ளத்தை ஆராயறதுக்கு. போன கமிஷனர் வந்து திமுக ஆட்சியில் இருந்தப்போ கமிஷனர் வந்து 24/7 வேலை பார்த்து வெள்ளத்தை எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடித்து வச்சுருந்தார். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே போச்சு. இப்போ போர்ட்டு இது நீங்கள் ஏர்போர்ட்டை ரத்து பண்ணோன்னே வேலை எல்லாமே வந்து ஆந்திரா பக்கம் போகுது. இப்போது ஃபாரின்லேருந்து வரவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் இறங்குறான். அவன் எதுக்கு சென்னைக்கு வரணும்?
அங்கேயே வேலையை பார்த்துட்டு போகலாம்ல, அங்கேயே தொழில் வளர்ச்சியை பார்த்துட்டு போகலாம்ல. அப்போது சென்னைக்கான கனெக்டிவிட்டி இருந்தால் தானே அவன் சென்னைக்கு வருவான். சென்னைக்கான கனெக்டிவிட்டி ரொம்ப புவராக இருக்கனால சென்னைக்கான கனெக்டிவிட்டி கிடைக்காது. அப்போது இளைஞர்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இளைஞர்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறாத கனவுகளாக போகுது இல்லையா? இப்படி ஒரு ஆட்சி, இதில் ஒரு குழப்பம், அரசியலில் அதுக்கு மேலே ஒரு குழப்பம், சட்டமன்றத்தில் லாவணி கச்சேரி, இஷ்டத்துக்கு லாவணி கச்சேரி, ஏடாகூடமான பேச்சு. யார் முதலமைச்சர்னே தெரியல. நிர்மல்குமார் முதலமைச்சரா, ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சரா, புசி ஆனந்த் முதலமைச்சரா, யார் முதலமைச்சர்னே தெரியல. ஒரு 3 பேர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் பதில் கொடுத்து ஏடாகூடமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஆட்சியோட லட்சணமா? உண்மையான நல்ல திட்டங்கள் எல்லாமே ரத்து. பேருக்கு சில திட்டங்களை வந்து நிறைவேற்றிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுனா ஆட்சியா காட்சியா அப்படின்ற கேள்வி பெருசாக எழுந்திருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வந்து வெகு விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அமித்ஷாவோட கட்டளையை வந்து அண்ணன் மீறிக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா வந்து சும்மா இருக்க மாட்டார். அமித்ஷா எல்லா வேலையும் பண்ணுவார். ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நான் முடிச்சுக்கிறேன். செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு தடை வந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்குகள் நிலுவையில் நின்றுச்சு. அப்போது செந்தில் பாலாஜியை உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்றது வந்து யாரோட விஷயமா இருந்ததுன்னா, ஒரு அன்கோ இருந்தது அந்த டைமில். அது வந்து அண்ணாமலை, சவுக்கு சங்கர், எடப்பாடி எல்லாரும் வந்து ஒரே அணியில் நின்று அந்த விஷயங்களில் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நேராக அண்ணாமலை போயிட்டு அமித்ஷாவை பார்த்து, பாராளுமன்ற தேர்தல் வருது, இவன் வந்து வெளியில் இருந்தால், செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் எங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அமித்ஷா உடனடியாக தூக்கி உள்ளே உட்கார வச்சார் அமலாக்கத்துறை மூலமாக. இதுதான் வந்து அமித்ஷாவுடைய பவர், அவங்களுடைய ஆப்ரேஷன் பவர். இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இன்னும் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறது இருக்கு இல்லையா? அதுவும் அதிமுக காலத்தில் போடப்பட்ட வேலைவாய்ப்பு வேலை வாங்கி தருவது தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்க அமலாக்கத்துறை. அப்போது இவங்க உள்ளே உட்கார வைக்கணும்னு நினச்சாங்கன்னா, விஜய் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுனா இல்லை, யாராக இருந்தாலும் சரி தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுதான் வந்து அமித்ஷாவுடைய பவர். அந்த அமித்ஷாவுக்கு டேக்காக கொடுக்கறதுக்கு நான் பிரைம் மினிஸ்டர்ன்றதுக்கு இவர் வந்து ஜெயலலிதா இல்லை, மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கான ஒரு ஆளுமை தன்மை என்பது வந்து இவர்கிட்ட இல்லை. எம்ஜிஆரும் அப்படி கேட்கல, சந்திரசேகர் ராவும் அப்படி கேட்கல. அதை மீறி இவர் இன்னைக்கு கேட்குறது வந்து கிட்டத்தட்ட அபாயகரமான ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் இந்த சைடில் வந்து ஆன்டி பிஜேபிக்கான விஷயங்கள், ஆன்டி பிஜேபின்ற வார்த்தை சொன்னாலே சபாநாயகர் வந்து வன்னி அரசு மாதிரி ஆட்கள்லாம் வாய மூடுன்றார் சட்டமன்றத்தில். பிஜேபிக்கு எதிராக பிஜேபி சிஏஏ கொண்டு வந்தது, வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வந்தது, அது கொண்டு வந்தது, இது கொண்டு வந்ததுன்னு வன்னி அரசு பேச ஆரம்பிக்கும்போது வன்னி அரசு வாய மூடுன்றார் சபாநாயகர். இப்படியே சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் நடத்தி பேசிக்கோங்க, இங்கே பேசக்கூடாதுன்றார். அப்புறம் அது என்ன சபை? அது சட்டசபைனா அரசியல் பேசக்கூடாதா? இதெல்லாம் வந்து சபாநாயகருக்கு எதிராக எழும்பக்கூடிய கேள்விகள். அரசியல் பேசுகிறது தானே சட்டசபை. அதை மீறி பேசினா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து அவர் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறது எல்லாமே மீம்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நான் வந்து உரிமை மீறல் குழுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு. மாட்டுக்கறி தின்னும் மாமின்னு நக்கீரன் எழுதும்பொழுது அதை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புன முக்கியமான ஆள் தான் இன்றைக்கி சபாநாயகராக உட்காந்துருக்க ஜேசிடி பிரபாகரன். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை வந்து உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்ப முடியுமா அவரால்? ஸோ பிஜேபிக்கு எதிராக பேசினாலே கண்டிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிஜேபிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டிக்கல் லைனில் இவங்க வந்து இந்த அகில இந்திய வெற்றி கழகம் விஜய் பிரதமர்ன்ற கான்செப்டை கொண்டு போகிறாங்க. இது வந்து நெருப்போட விளையாடுறது. இது வந்து உங்களை கண்டிப்பாக சுடும்போது உங்களுக்கு தெரியும். அரசியலில் வந்து நீங்கள் வந்தவுடனே முதல்வர் ஆகிட்டீங்க,
அதே மாதிரி அகில இந்திய அளவில் பிரதமர் ஆகிறதுலாம் விளையாட்டு கிடையாது. உங்களுக்கு இங்கே வந்து சோஷியல் மீடியா இருக்க மாதிரி அங்கே ஒரு 1,000,000 பேர் பார்த்துட்டா ஆல் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து பிரதமர் ஆகிட முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கெல்லாம் இன்னும் வளரணும், இன்னும் பெருசாக வளரணும், இன்னும் உங்கள் சைஸ் வளரணும். அதுக்கப்புறம் தான் அங்கே போக முடியும். ரைட்டா? இதெல்லாம் வந்து விபரீத விளையாட்டு. இந்த விபரீத விளையாட்டை விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது விபரீதத்தில் தான் முடியும் என்று எச்சரித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.